என்று வேண்டும் அந்தாதி. மூலம் சித்திக்க தத்துவ ருத்திர பாலக செச்சை குறிஞ்சித்திக்க தத்துவ ரத்தியின் மா வென்ற சேவக விச்சித்திக்க தத்துவர் வாய்மொழி மாதற்கெனும் திணை வா சித்திக்க தத்து வருத்தப்படாது நல் சேதனமே. பதம் பிரித்தது. சித்திக்க தத்துவ ருத்திர பாலக செச்சை குறிஞ் சித்திக்க தத்து உவர் அத்தியில் மா வென்ற சேவக இச்சித்து இக்கத்து அத்துவர் வாய் மொழி மாதற்கு எனும் திணை வா சித்து இக்கத்தத்து வருத்தப்படாது நல் சேதனம் ஏ. மனனம் செய்வதற்கு ஏற்றபடி பதம் பிரித்தது. சித்திக்க தத்துவ ருத்திர பாலக செச்சை குறிஞ்சி திக்க தத்து உவர் அத்தியில் மா வென்ற சேவக இச்சித்து இக்கத்து அத்துவர் வாய் மொழி மாதற்கு எனும் திணை வாசித்து இக்கத்தத்து வருத்தப்படாது நல் சேதனம் ஏ. சித்திக்க தத்துவ ருத்திர பாலக செச்சை. சித்திக்க அடியேனுக்கு சித்திக்க வேண்டும், கிடைக்க அருள் செய்ய வேண்டும். தத்துவ தத்துவஸ்வரூபியே ருத்திர பாலக சிவன் மைந்தனே ருத்திரன் மைந்தனே செச்சை வெற்றி மாலை அணிந்த சித்திக்க தத்துவ ருத்திர பாலக செச்சை. முதல் அடியில் உள்ள குறிங், இரண்டாவது அடியில் உள்ள சி அதுடன் இணைந்து குறிஞ்சி திக்க தத்து உவர் அத்தியில் மாவென்ற சேவக. குறிஞ்சி திக்க குறிஞ்சி நிலத்திசைக்கு தலைவனே. தத்து அலை மோதும் உவர் உவர்ப்பை உடைய அத்தியில் சமுத்திரத்தில் மாவென்ற மாமரமாய் நின்ற சூரனை தடிந்தவனே வென்ற சேவக வீரனே. சித்திக்க தத்து உவர் அத்தியில் மா வென்ற சேவக இச்சித்து இக்கத்து அத்துவர் வாய் மொழி மாதற்கு எனும் திணை. இச்சித்து விரும்பி இக்கத்து கரும்பும் அத்துவர் அந்த சிவந்த பவளமும் வாய் வாயும் மொழி மொழியும் மாதர்க்கு பெண்களுக்கு எனும் என்று திணை நலம் புனைந்துருக்கும் காம நூலை வாசித்து இக்கத்தத்து வருத்தப்படாது நல் சேதனம் ஏ. ஏ என்பது அசை. வாசித்து ஒழியாமல் படித்து இக்கத்தத்து இதற்கு இதமான வெகுளியினால் வருத்தப்படாது துன்பம் அடையாது நல் சேதனம் நல்ல ஞானம். நல்ல ஞானத்தை கொடுத்து அருள வேண்டும் என்று வேண்டும் இந்த கந்தர் அந்தாதி. தத்துவஸ்வரூபியே சிவன் மைந்தனே குறிஞ்சி நிலத்து இறைவனே மன்னவனே கடலில் சூரனை வதைத்தவனே மாதர் சொல்லை கரும்பு என்றும் வாயை பவளம் என்றும் நலம் பாராட்டும் காமநூலின் ஆசையையும் அதனால் வரும் கோபத்தையும் விட்டு உன்னை அறியும் நல் அறிவை தந்து அருள வேண்டும். உன்னை அறியும் நல் அறிவு. திருச்செந்தூர் திருப்புகழ் இயல் இசை. உன்னை எனது உள்ளறியும் அன்பை தருவாயே என்று இறைஞ்சுகிறார் குருநாதர். சித்திக்க அடியேனுக்கு அனைத்தும் சித்திக்க வேண்டும்.
தத்துவஸ்வரூபியே இத்தரணி மெய்ஞான குருநாதா என்று கூறுகிறார். இத்தரணி மீதில் பிறவாதே என்ற திருப்புகழில் தத்துவஸ்வரூபியே தத்துவ மெய் ஞான குருநாதா செச்சை மாலை வெற்றி மாலை வெற்றி கிட்டியவுடன் அணியும் மாலை இவனுக்கு அது கைவந்த கலை. வேலுக்கு அழகு வெற்றியை தருவது. ஆதலால் இவன் எப்பொழுதுமே வெற்றி மாலை அணிந்தவன் ஆகிறான். வாசித்து ஒழியாமல் படிக்கும் பொழுது யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற செந்திலாண்டவன் தந்தது என்ற நினைவுடன் கருத்தில் கொள்ள வேண்டும். யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் இறைவனே எம்பெருமானே தந்தது என்ற நினைவுடன் நாம் படித்தால் நம்முடன் என்றும் அவன் துணை இருப்பான். நம்மால் முடிவது எதுவும் இல்லை. அவன் நினைத்தால் எதுவும் சாத்தியமாகும். ஆதலால் அவன் போட்ட பிச்சை என்று நாம் கொள்ள வேண்டும். நம் படிப்பும் நம் அறிவும் நம்மால் வந்தது அல்ல, அவனே தந்தது. மாதர் சொல்லை கரும்பு என்றும் வாயை பவளம் என்றும் பாராட்டுதல். கந்தர் அலங்காரம் 30 பால் என்பது மொழி, பஞ்சு என்பது பதம், பாவையர் கண் சேல் என்பதாக திரிகின்ற நீ என்று கூறுகிறார். நாம் ஆதலால் அதனை விட்டு அக்காம நூலின் ஆசையையும் அதனால் வரும் கோபத்தையும் விட்டு உன்னை எனது உள் அறியும் அன்பை தர வேண்டும் என்று அவனிடம் வேண்டினால் நிச்சயம் முக்தி கிட்டும். செந்திலோன் திருக்கை வேல் என்கிலை, கொற்ற மயூரம் என்கிலை, வெற்றி தண்டைக்கால் என்கிலை, மனமே எங்கனே முக்தி காண்பதுவே. அனைத்தையும் விட்டு முருகனின் திருவடியை பற்றி கொண்டால் எளிதில் நமக்கு முக்தி கிட்டும். மேலும் அரபு புனிதரும் வழிபட மழலை மொழிகொடு தெளிதர ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள் என அருளிய பெருமான் அவன். ஆதலால் நல்ல அறிவை உன்னை அறியும் நல் அறிவை உன்னை அறிவது அரவு புனிதரும் வழிபட மழலை மொழி கொடு தெளிதர ஒளி திகழ் அறிவை அறிவது பொருள். அத்தகைய பொருளை உன்னால் தானே தர முடியும். ஆதலால் நாங்கள் காமநூலின் இகலோக சௌக்கியத்தை விட்டு உன்னை அறியும் நல் அறிவை தந்த அருள வேண்டும் என்று இறைஞ்சியவாறு இக்கந்தர் அந்தாதி தினமும் நித்திய பாராயணமாக கொள்ள வேண்டியது. அடியேனுக்கு கிடைக்க அருள வேண்டும். தத்துவஸ்வரூபியே சிவனது மைந்தனே வெற்றி மாலை அணிந்த குறிஞ்சி நில திசைக்கு இறைவனே அலைமோதுகின்ற உவர்ப்பை உடைய சமுத்திரத்தின் கண் மாவுரு கொண்ட சூரனை ஜெயித்த வீரனே இக்கத்து அத்துவர் அந்த சிவந்த பவளமும் வாயும் மொழியுமாகும் மாதர்க்கு என்னும் நலம் புனைந்து உரைக்கும் காமநூலை ஒழியாமல் படித்து இதற்கு இனமான அதனால் வரும் கோபத்தினால் வருத்தப்படாது நான் துன்பம் அடையாது எனக்கு நல்ல ஞான அறிவை சித்திக்க நின் அருள் வேண்டும் என்று இறைஞ்சும் மிக உயர்ந்த கந்தர் அந்தாதி நித்திய பாராயணமாக கொள்ளல் உத்தமம். தத்துவஸ்வரூபியே சிவனது புத்திரனே குறிஞ்சி நிலத்து இறைவனே சமுத்திரத்தின் கண் சூரனை வதைத்தவனே மாதரது சொல்லை கரும்பென்றும் வாயை பவளம் என்றும் நலம் பாராட்டும் காமநூலின் வாஞ்சையையும் வெகுளியையும் விட்டு உன்னை அறியும் நல்லறிவை எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இறைஞ்சும் கந்தர் அந்தாதி. சித்திக்க தத்துவ ருத்திர பாலக செச்சை குறிஞ்சி திக்க தத்து உவர் அத்தியில் மா வென்ற சேவக இச்சித்து இக்கத்து அத்து
அத்துவர் வாய்மொழி மாதர்க்கு எனும் திணை வாசித்து இக்கத்தத்து வருத்தப்படாது நல் சேதனம் ஏ என்பது அசை. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. முருகனை சரணடைந்தால் எந்நாளும் வெற்றி, எதிலும் வெற்றி காணலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மாமா